Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஷாக்கிங் நியூஸோட தான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. தம்ப்நெயிலை பார்த்தவொன்னே எல்லோரும் ரொம்பவுமே ஷாக்காக இருப்பீங்க. உண்மைதாங்க. அதாவது 9 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூடி சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருந்தாலுமே இந்த சீரியலுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. இது முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அந்த ரீசன்ஸை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் எபிசோட்ஸில் தான் அது வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீரியலை வந்து வேறு ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுற சீரியல். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப நாள் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க வந்து டெய்லி டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months கிட்ட இருக்கிற எபிசோட்ஸ் தான் இவங்க கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சீரியலும் முடிய போகுது. இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் எந்த சீரியல் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கலைஞர் டிவியில் நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நாகினி சீரியல் தான். இந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் சன் டிவியில் நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. நைட்டு 10 மணியில் 10+ ரேட்டிங் வாங்கி சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து ரொம்பவுமே பிடிச்சி போயிடுச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் கலர்ஸ் தமிழ் வாங்கி மறுபடியும் அவங்க ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் நல்ல ரேட்டிங் கொடுத்துச்சு. இப்போ கலைஞர் டிவியில் கொண்டு 0.7+ ரேட்டிங் வந்து வாங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த சீரியலோட டோட்டல் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் 1 hour வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 62 எபிசோட்ஸ் தான். கலைஞர் டிவி மண்டே டு சாட்டர்டே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீக்லி 6 எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months கிட்ட தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இந்த நாகினி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st or 2nd வீக்கில் வந்துடும். அதுக்கப்புறமா அவங்க 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு சீரியலை தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த சீரியலோட டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.